அன்பானவர்களே, தமிழக அரசியல் வரலாற்றுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். போன வீடியோல மதுவிலக்கு நீக்கினதை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாரு எம்ஜிஆர். அதன்படியே சத்யா ஸ்டுடியோவில் உள்ள ஊழியர்கள் சகிதம் 15 செப்டம்பர் 1971 அன்னைக்கு அண்ணா சமாதிக்கு போயிட்டு இனிமேல் மது அருந்த மாட்டோம் அப்படின்னு அத்தனை பேரையும் உறுதிமொழி எடுக்க வச்சாரு. உடனடியா மது பழக்கத்துக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்குச்சு. இந்த பிரச்சார குழுவோட தலைவரா எம்ஜிஆர் நியமிச்சதே முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தான். ஆனா என்ன காரணத்தாலோ எம்ஜிஆருடைய பிரச்சாரம் கலைஞர் கருணாநிதிக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கட்சிக்குள்ள இருந்த சிலர் உருவாக்குனாங்க. அத்தோடு நிறுத்தியிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா எம்ஜிஆரோட பிரச்சாரத்துக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இல்லை அப்படின்னும் ஊர்வலங்களுக்கு கூட்டம் கூடவில்லை அப்படின்னும் பிரச்சாரம் செய்ய தொடங்கினாங்க. அந்த பிரச்சாரத்துக்கு பின்னணியில கருணாநிதி இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் எம்ஜிஆருக்கு உருவாச்சு. எம்ஜிஆருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில 4 கடிதங்களை வெளியிட்டாரு எம்ஜிஆர். அந்த கடிதங்கள் எல்லாமே எம்ஜிஆருடைய பிரச்சாரத்தை பாராட்டி வந்திருந்த கடிதங்கள். படித்தவர்கள், பெண்கள், இளைஞர்கள் அப்படின்னு பலரும் அவரது பிரச்சாரத்துக்கு ஆதரவு கொடுப்பதை நிரூபிக்கும் விதமா அந்த கடிதங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மது ஒழிப்பு பிரச்சார குழுவில் சார்பா மேடை போட்டு பேசுவேன், வானொலியில பேசுவேன், வில்லுப்பாட்டு நடத்துவேன், மதுவுக்கு எதிரான பிரச்சாரம் செய்ய எந்த கட்சி கூப்பிட்டாலும் நான் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு அடுத்தடுத்த அறிவிப்புகளை வெளியிட்டாரு எம்ஜிஆர். அதன் விளைவா மதுவுக்கு எதிரான எம்ஜிஆருடைய பிரச்சாரம் வலுக்க தொடங்குச்சு. அதோட அர்த்தம் என்னன்னா கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையான விரிசல் விரிவடையுது அப்படின்னு தான். இன்னொரு பக்கம் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சியான இந்திரா காங்கிரசுக்கும் இடையே உரசல்கள் தொடங்கிடுச்சு. அந்த உரசலுக்கு காரணம் சென்னை சிம்சன் கம்பெனியோடைய தொழிலாளர்கள் பிரச்சனை. திமுகவை சேர்ந்த காட்டூர் கோபால் அப்படிங்கிறவர் தான் அங்க தொழிற்சங்கத்துடைய தலைவர். ஆனா பிரச்சனையை தீர்க்கும் விஷயத்துல அதிகபட்ச ஆர்வத்தை செலுத்தினவர் மத்திய அமைச்சர் மோகன் குமாரமங்கலம். அவர் தொழிற்சங்க ஆர்வலரும் கூட. அவருடைய வழிகாட்டுதலுடைய பேர்ல தொழிற்சங்க தலைவர்கள் ஒரு பிரிவினர் டெல்லிக்கு போய் பிரதமர் இந்திரா காந்தியை சந்திச்சாங்க. பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உதவி கோரினாங்க. பிரதமருடைய உத்தரவின் பேர்ல முதலமைச்சர் கருணாநிதியை தொடர்பு கொண்டு பேசினாரு மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் காடில்கர். சிம்சன் கம்பெனி தொழிலாளர்கள் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு தொழிற்சங்க தலைவர்கள் டெல்லிக்கு வந்திருக்காங்க. பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடக்க உள்ளது. உடனடியாக தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரை டெல்லிக்கு அனுப்புங்க அப்படின்னு அமைச்சர் செய்தி சொன்னார். மாநில அரசுக்குன்னு தனியே தொழிலாளர் நலத்துறை இருக்கும்போது எதுக்காக மத்திய அரசு தலையிடணும்? மாநில அமைச்சர் வேறு டெல்லிக்கு வந்து பேசணுமா? மாநில சுயாட்சியை பற்றி அனுதினமும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவை இது அசைத்து பார்க்கக்கூடிய காரியமா இருந்துச்சு. மாநில அமைச்சரை அனுப்ப முடியாது, மாற்றுத்திட்டம் இருந்தா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு கலைஞர் கருணாநிதி. சிம்சன் கம்பெனியோட விவகாரம் தான் திமுக இந்திரா காங்கிரசுக்கு இடையான மோதல்களுக்கு முதல் படியா இருந்துச்சு. மாநில அரசோட விவகாரங்கள்ல மத்திய அரசு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முயல்வதாக திமுக சந்தேகம் கொள்ளுச்சு. அதை உறுதி செய்வது போலவே மத்திய அமைச்சர்கள் சி சுப்பிரமணியமும் மோகன் குமாரமங்கலமும் தமிழக அரசோட செயல்பாடுகளை விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. இன்னொரு கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக அரசை விமர்சனம் செய்ய தொடங்குச்சு. குறிப்பா எம் கல்யாண சுந்தரம், பாலதண்டாயுதம் போன்ற தலைவர்கள். கூட்டணி கட்சியாக இருந்து திடீர்னு எதிர்கட்சியாக மாறி இருக்கும் கட்சிகளுடைய விமர்சனங்களை எதிர்கொள்வது குறித்து பேசுவதற்காக 7 ஜனவரி 1972 அன்னைக்கு தஞ்சாவூர்ல திமுகவுடைய செயற்குழுவும் பொதுக்குழுவும் கூடிச்சு. பலத்த விவாதங்களுக்கு பிறகு 2 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேறுச்சு. கூட்டணியில இருக்கக்கூடிய இந்திரா காங்கிரசும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக அரசை விமர்சனம் செய்து இப்படியே இது தொடர்ந்துச்சு அப்படின்னா கூட்டணியை பத்தி நம்ம மறுபடியும் யோசிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு தீர்மானம். சிம்சன் கம்பெனியோட விவகாரத்துல மத்திய அமைச்சர்கள் தலையிட்டு மாநில அரசை அலட்சியம் செஞ்சுட்டாங்க. இந்த போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும் பிரதமர் இந்திரா காந்தி அப்படிங்கிறது தான் 2வது தீர்மானமா நிறைவேற்றப்பட்டுச்சு. கூட்டணி உறவுகள் சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. ஆனா அதற்கு நேர் எதிரான விளைவுகளையே அது உருவாக்குச்சு. மோதல்கள் மேலும் மேலும் அதிகமாச்சு. திமுகவுக்கும் இந்திரா காங்கிரசுக்கும் இடையான முரண்பாடுகள் முற்றிக்கொண்டே போச்சு. அந்த நேரத்துல பம்பாயில சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவங்க நிருபர்களை சந்திச்சு பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் திமுக அரசை கவிழ்த்து விடும் காரியத்துல பிரதமர் இந்திரா காந்தி ஈடுபட்டு இருக்காரு. திமுகவுடைய முக்கிய பொறுப்புகள்ல உள்ள 3 பிரமுகர்களை போட்டி தலைமைக்கும் தேர்ந்தெடுத்திருக்கு. அவர்கள் மீது விளம்பர வெளிச்சத்தை வேகமாக பாய்ச்சும் நடவடிக்கையும் தொடங்கி இருக்கு அப்படின்னு. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கொடுத்த பேட்டி உண்மையா பொய்யா அல்லது வதந்தியா அப்படிங்கிறது தெரியாது. அவருடைய கருத்துக்கு அப்புறம் தமிழக அரசியல் நடவடிக்கையில அடுத்தடுத்த மாற்றங்கள் நடக்க தொடங்குச்சு. இந்திரா காந்தியுடைய பார்வைக்கு விழுந்த அந்த மூவர் யார் அப்படிங்கிறது தான் திமுக உள்ள எழுந்த பெரிய கேள்வியா இருந்துச்சு. தமிழக அரசியல் களம் அந்த மூவரை பற்றி விவாதிக்க தொடங்குச்சு. நெடுஞ்செழியன், எம்ஜிஆர், க அன்பழகன் ஆகிய மூவரையும் பட்டியல் போட்டு சிலர் கிசுகிசுத்தாங்க. இன்னும் சிலர் தினத்தந்தி அதிபர் ஆதித்தனாரையும் பட்டியல சேர்த்துக்கிட்டாங்க. அந்த நேரத்துல ஏப்ரல் மாசத்துல காஞ்சிபுரத்துல நடந்த மாவட்ட திமுக மாநாட்டுல பேசினாரு கட்சியோடைய பொருளாளர் எம்ஜிஆர். என்ன பேசினார்னா, கழகத்துல பூசல் உண்டாக்க நினைக்கிறாங்க, பிளவு உண்டாக்க பாக்குறாங்க, நடக்குமா அப்படின்னு கேட்டாரு. அப்படியே உண்டாக்கினாலும் கூட அதை எங்களுக்குள் தீர்ப்போமே தவிர அது சந்தைக்கும் வராது, எங்களுக்குள் சச்சரவும் வராது அப்படின்னு சொன்னாரு எம்ஜிஆர். அவர் பேசின பேச்சுல எந்த பேச்சும் திமுகவுடைய தலைமைக்கு எதிராக எந்த பேச்சும் இல்ல. ஆனாலும் கட்சிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அவருடைய வார்த்தைகள்ல தெரிய வந்துச்சு. அந்த மேடையில தான் அண்ணாவுக்கு பிறகு முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள கருணாநிதி விரும்பல, நானும் மற்றவர்களும் தான் கருணாநிதியை வற்புறுத்தி பதவியேற்க சொன்னோம் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு எம்ஜிஆர். அவர் அப்படி பேசின சமயத்துல முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்ட நெடுஞ்செழியனும் மேடையில இருந்தாரு. இந்த சூழ்நிலையில எம்ஜிஆருக்கு பாரத் அப்படிங்கிற பட்டத்தை கொடுப்பதாக மத்திய அரசு அறிவிச்சிச்சு. ரிக்ஷாகாரன் படத்துல சிறப்பாக நடிச்சதுக்கு தான் இந்த விருது அப்படின்னு சொல்லப்பட்டாலும்
இருந்தாலும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொன்ன விளம்பரம் பாய்ச்சும் நடவடிக்கையுடைய ஒரு பகுதி தான் இது அப்படின்னு திமுகக்குள்ள விமர்சனம் எழுந்துச்சு. ஆனாலும் கூட திமுக சார்பில் எம்ஜிஆருக்கு பாராட்டு விழா நடந்துச்சு. பாரத் பட்டம் பெற்ற எம்ஜிஆர் பாராட்டினாரு கருணாநிதி. அவருடைய பாராட்டு ஆனந்த விகடன் இதழ்ல வெளியாச்சு. எனதருமை உடன் பிறப்பனையார் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பெருமைக்கு முற்றிலும் தகுதியானவர். தமிழக கலைத்துறையின் ஒளி மிகுந்த கதிராக அவர் விளங்கி வருகிறார். அவர் நடிப்பில் தென்றலின் சுகத்தையும் அவர் ஈடுபடும் சண்டை காட்சிகளில் மின்வெட்டுகளின் உயிர்ப்பையும் உணரலாம். இதுதான் எம்ஜிஆரை கலைஞர் கருணாநிதி பாராட்டியதா ஆனந்த விகடன் இதழ்ல வந்த செய்தி. எம்ஜிஆரை கலைஞர் கருணாநிதி பாராட்டினது அரசியல் வட்டாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. இருவருக்கு இடையே மோதல் நடக்குதா, நாடகம் நடக்குதா அப்படிங்கிற சந்தேகம் கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. இந்த சூழ்நிலையில தான் திமுக அரசை கலைப்பதற்கு இந்திரா காந்தி அரசு முயற்சிகள் மேற்கொள்வதாக, அந்த முயற்சிகள்ல சி சுப்பிரமணியமும் மோகன் குமாரமங்கலமும் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் கசிஞ்சிச்சு. பரபரப்பான சூழ்நிலையில 5 ஆகஸ்ட் 1972 அன்னைக்கு மதுரை மாவட்ட மாநாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சாரு மதுரை எஸ். முத்து. மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் முரசொலி மாறன். மாநாட்டு திடலை திறந்து வச்சவர் எல். கணேசன். அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு எம்ஜிஆர் பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, ஏதோ இந்த அரசை கவிழ்க்க முயற்சி செய்வதாக நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள். இதுவரை நான் பேசாத பேச்சை, சொல்லாத சொல்லை இப்போது சொல்லும்படி அவர்கள் தூண்டிவிட்டிருக்கிறார்கள். அடுத்து நியாயபூர்வமாக எந்த ஆண்டில் தேர்தல் நடைபெற வேண்டுமோ அப்போது நடவாமல் அதை மீறி இடையில் தேர்தல் நடக்கும் நிலை உருவாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மோகன் குமாரமங்கலமோ சி சுப்பிரமணியமோ அதற்கு தூண்டிவிட்டிருந்தால், தாய்மார்களே, பெரியோர்களே, கழக தோழர்களே, நீங்கள் அதை அனுமதிக்க போகிறீர்களா? அப்படி ஒரு சூழ்நிலை தோற்றுவிக்கப்படுமானால் மறுவினாடி ராணுவத்தையே தமிழ்நாடு சந்திக்கும். இதுதான் எம்ஜிஆர் பேசினது. ராணுவத்தை சந்திக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்தியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அரசுடன் தமிழக அரசு யுத்தத்தில் ஈடுபட போகிறதா? இந்திரா காந்தி அனுப்பக்கூடிய ராணுவத்தை தமிழக மக்கள் எதிர்த்து நிற்பார்களா? எதையும் விளக்கமா சொல்லல எம்ஜிஆர். அதே சூழ்நிலையில மாநில சுயாட்சியை அடைந்தே தீருவோம், தமிழக அரசை காப்போம், கலைஞர் தலைமையில் வழி நடப்போம் அப்படின்னு சூளுரைக்கவும் அவர் தவறல. இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.